வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தனியாக இலங்கைக்கு வந்த இளம்பெண் சுற்றுலா பயணியை ஆட்களற்ற இடத்தில் வழிமறைத்து இளைஞர் செய்த செயல். வைரலாக பரவும் காணொளி. நபரை தேடி களமிறங்கிய போலீசார். புல்வெளிக்கரையில் தேடி களைத்த போலீசார் இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சியும். கருப்பு சிறிய சிறிய பொட்டலங்களாக காணப்பட்ட மர்ம பொருள். கிளிநொச்சி பேருந்து தரைப்படத்திலிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு. இளம் வயது என தகவல். கொலை என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார். ஒரு ராத்தல் பான் கொடுக்கும் அரசாங்கம் வெட்கமில்லையா என ஆளுங்கட்சி எம்பியை கிழித்து தொங்கவிட்ட அர்ச்சுனா. பரபரப்பான சபை. வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல். வடக்கு மாகாணத்தில் கொட்டு தீக்கும் மழை. மக்களுக்கு திடீர் எச்சரிக்கை. மட்டு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற திருட்டு. 2 கைது. பிள்ளையார் சிலையில் 2 கண்கள் திறந்ததாக வெளியான தகவல் பக்தர்களுடைய பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வெளிநாட்டு சுற்றுலா பயணியாக இலங்கை பெண்ணொருவரிடம் தென்னிலங்கை இளைஞரொருவர் கேவலமாக நடந்து கொண்ட சம்பவம் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. இலங்கையின் அழகில் அதீத விருப்பம் கொண்டு நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக வருகை தந்து இளம்பெண்ணொருவர் வாடகைக்கு முச்சக்கர வண்டி ஒன்றினை பெற்று இடங்களை பார்வையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தனியாக பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பின்தொடர்ந்து துரத்தி வந்த இளைஞர் மக்கள் அதிகம் இல்லாத பகுதியில் முச்சக்கர வண்டிக்கு அருகில் சென்று பெண் ஓட்டி வந்த வண்டியை மறைத்து அதன் அருகில் சென்று தனது அந்தரங்கத்தை காண்பித்துள்ளார். இதனால் அறிந்து போன பெண் உடனடியாக அவ்விடத்திலிருந்து முகம் சுளித்தபடி புறப்பட்டு வந்ததுடன் உடனடியாக தான் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறப் போவதாகவும் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாட்டுக்கு அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இவ்வாறான ஒரு சில நடத்தையற்றவர்களால் பாதிக்கப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டு வருவதுடன் குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஈசி கேஸ் முறையில் பணத்தை பெற்றுக்கொண்டு பிரதான வீதியோரத்தில் விட்டுச் சென்ற ஹெரோயின் போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கண்டெடுத்துள்ளார்கள். அத்துடன் குறித்த ஹெரோயின் பொதியை எடுத்துச் செல்ல வந்ததாக நம்பப்படும் இளைஞர் ஒருவரையும் ஹட்டன் காவல்துறை ஊழத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். காவல்துறையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டிகோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய 2 இளைஞர்களை பின்தொடர்ந்து கண்காணித்து சோதனை செய்துள்ளார்கள். சோதனையின் பின்னர் வீதியோரம் புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹீரோயின் பொதியையும் காவல்துறை அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளார்கள். குறித்த இடத்தில் இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்து அவ்விடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கட்டன் டிகோயா பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சந்தேக நபர் ஈஸ்ட் கேஸ் மூலம் 6000 ரூபாய் பணம் பரிமாறப்பட்டது எனவும் போதைப் பொருளை பெற வந்தமையும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் இறுதி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026 ஆண்டுக்கான பாதீட்டில் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 42 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை பாதீட்டு வாக்கெடுப்பில் 8 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதன்படி பாதீட்டில் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்திருந்தார். எனினும் மலையக மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன், மனோ கணேசன், பழனி திகாம்பரம் உட்பட்டவர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பை கருத்தில் கொண்டு பாதீட்டுக்கு ஆதரவளித்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பாதீட்டுக்கு ஆதரவளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் சிலை 2 கண்கள் திறந்ததாக வெளியான தகவல் பக்தருடைய பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலயத்தில் அமைக்கப்பட்ட பிள்ளையார் சிலையின் கண்களானது மூடிய நிலையில் காணப்பட்ட போது நேற்றைய தினம் சிலையின் கண்கள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித கண்கள் ஒத்த கண்களாக காணப்பட்டது. இதனை சுற்றியுள்ள மக்கள் அறிந்த நிலையில் இவ்வாச்சரியத்தை காண அதிகளவான மக்கள் கோயிலை சுற்றி வந்து பிள்ளையாரை பார்த்துவிட்டு செல்வதை அதிகளவாக காணக்கூடியதாக உள்ளது. மக்களின் மனித உரிமைகளை மீறும் ஒரு பாதீடாக 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பொது நிதியை சுரண்டுவதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான பாதீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மீது பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த பாதீடானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளையும் தாண்டி தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் சை பிரேமதாச கூறியுள்ளார். வறுமை ஒழிப்பு, இளைஞர் தொழில் முயற்சியாளர்களுக்கான திட்டம், ஏற்றுமதி திட்டம் என எவ்வித அபிவிருத்திக்கு திட்டங்களும் 2026 ஆண்டு பாதீட்டில் முன்மொழியப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்று எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகிறதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பிலான அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகிறது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு கிடைக்கப்பெறும் மழை எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காற்றழுத்த சுழற்சி எதிர்வரும் 17ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் ஆரம்பமாக இலங்கையின் தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும். அதனை மீளவும் எதிர்வரும் 17ஆம் தேதி தொடக்கம் 22ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது மழை வைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலையக தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரதீப் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வரலாற்றில் தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகூடிய பணத்தையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்குவதாக சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு என எல்லா இடங்களிலும் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது. இனி தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிதான் இடம்பெறும் என்று அவர் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். உங்களுடைய இனத்துக்கே நீங்கள் ஒரு ராத்தில் பான்தானை கொடுத்தீர்கள், முடிந்தால் 1000 அல்லது 2000 கொடுங்கள் என நாடாளுமன்றத்தில் ராமநாதன் தெரிவித்துள்ளார். சுந்தரலிங்கம் பிரதீப் உரையாற்றும் போது கொந்தளித்தமையும் பதிலளித்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் அரச கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் மொண்டோனா தேசிய காவல் படைக்கும் இலங்கை ஆயுதப்படைகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை முறைமைப்படுத்தும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி 2026ஆம் ஆண்டு கோடை காலத்தில் கூட்டு பயிற்சிகள் தொடங்கும் என்றும் அவை முக்கியமாக பேரழிவு துளங்கள், கடல்சார் கள விழிப்புணர்வு மற்றும் தொழில்முறை இராணுவ கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியான இராணுவ இணக்கத்தன்மை மற்றும் தயார் நிலையை மேம்படுத்தும் கூட்டு பயிற்சி மற்றும் பரிமாற்றங்கள், கடத்தல் மற்றும் போதைப்பொருள் இடைமறிப்பை நிவர்த்தி செய்வதற்காக கடல்சார் கள விழிப்புணர்வு ஒத்துழைப்பு, இராணுவ மருத்துவம் மற்றும் பொறியியல் திறன்களை பயன்படுத்தும் நெருக்கடி துளங்கல்கள் மற்றும் மனிதாபிமான உதவி, அத்துடன் பேரழிவு தயார் நிலை மற்றும் மீட்டெடுப்புக்கான இராணுவ சிவில் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும். 1993ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட SPP அமெரிக்க தேசிய காவல்படை வெளிநாட்டு இராணுவ பங்காளிகளுடன் இணைந்து கூட்டுத்திறன் வளர்ச்சி பயிற்சி மூலம் சிவில் இராணுவ தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு நவீன மேம்படுத்தலை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஹெலோனாவை தலைமையிடமாக கொண்ட மெண்டானா தேசிய காவல் படையின் இந்த பங்காமை உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலித்துள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை திருடிச் சென்ற நபர் மற்றும் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலை உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், தாதியர்கள் மற்றும் வைத்தியசாலை உட்பட்டவர் பலரின் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை திருடி வந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரும் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலை உரிமையாளர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு ஏறாவூரில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் திருடப்பட்ட 18 கையடக்க தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி தெரிய வருவதாவது, மட்டு போதனா வைத்தியசாலையில் நோய்க்காக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரிடம் கைப்பையில் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி மற்றும் 10,000 ரூபாய் பணத்துடன் கைப்பை திருடு போனவை தொடர்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதற்கு குறித்த திருடு தொடர்பாக சிறுகுற்ற தடுப்பு போலீசார் பொறுப்பதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் ஏறாவூர் பிரதான வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் 5 கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சென்று அதன் ரகசியன் கொண்ட பூட்டு உடைத்து தருமாறு அந்த கடை உரிமையாளரும் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட புலனாய்வு பிரிவு கிடைத்த தகவலை அடுத்து உடையாக சம்பவ தினமான நேற்றைய தினம் இரவு முற்றுகையிட்ட போலீசார் குறித்த இளைஞரை கைது செய்து விசாரணையின் போதும் தொலைபேசிகளை மட்டு போதனா வைத்தியசாலை திருடியுள்ளதாக கண்டறிந்துள்ளனர். தொடர்ந்து கடை உரிமையாளர் உட்பட 2 கைது செய்ததுடன் திருடப்பட்ட 18 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணினி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இனம் காணப்படாத நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனையின் வீதியில் தட்டுவான் கொட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்திலிருந்து நேற்று காலை காவல்துறையினர் குறித்த சடலத்தை மீட்டுள்ளார்கள். 36 வயது மதிக்கத்தக்க பெண்ணுருவின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண்ணுக்கு அருகில் அவருடைய பையன் சந்தேகிக்கப்படும் பயணத்தையும் உட்பட சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் ஒரு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கும் பாடசாலை பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்பையும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதன தர பரீட்சை 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி தொடக்கம் பிப்ரவரி 26 வரைக்கும், 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளன.
2026 ஆண்டு உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 10 தொடக்கம் செப்டம்பர் 5 வரையும் 2026 ஆண்டு கணக்காப்போத சாதாரண பரீட்சைகள் டிசம்பர் 8 தொடக்கம் டிசம்பர் 17 வரையும் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திக குமார் லியனகே தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.